நம்மளுடைய உயிரை மாய்த்து கொண்டு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சாலுமே முடியாது. ஏன்னா நம்ம அங்கேயும் என்ன பண்ணணும், அவரை தான் போய் நம்ம ஃபேஸ் பண்ணி. அதனால நம்ம எந்த மூளைக்கு போனாலும் அவரை தான் நம்ம இது பண்ணணும். அதனால அவரை விட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தூரமா ஓடுறோம் அப்படின்றத தாட்டை மறந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நான் அவரை விட்டு ஓடிடலாம், அப்போ நான் தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவரை விட்டு ஓடுறதை விட அவர்கிட்ட ஓடி வர்றது ரொம்ப நல்லது, ஈஸி இல்லையா? ஸோ எவ்வளோ தூரம் நீ போனாலும் எங்கே போனாலும் அவர் இருக்க தான் போறாரு. ஸோ அவரை விட்டு நீ தூரமா அவையா ஓடுறதோட யூ கேன் ரன் டுவர்ட்ஸ் ஹிம், நாட் அவே ஃப்ரம் ஹிம் இல்லையா? இன்றைக்கும் நம்ம அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம நம்பி நிச்சயமா இது நடக்கும். நோ மேட்டர் வாட் ஐ டூ ஹி வில் கிவ் ஹிஸ் வேர்ட்ஸ் வில் பிகம் ட்ரூ அப்படின்னு நம்ம நம்பி அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணலாம், காத்திருக்கலாம். அவர் நம்மை விரும்பியபடினால் நம்மை படைத்தார், உள்ளபடியினால் நமக்கு வாக்குத்தங்களை கொடுத்தார். அவர் வார்த்தை உண்மையுள்ளதா இருக்க வேண்டும் என்பதனால் அதை நிறைவேற்றும் வரைக்கும் நம்ம என்ன அது நிறைவேற்ற வரைக்கும் நம்மள அதுக்காக என்ன பண்றாரு, உருவாக்கி கொண்டிருக்காரு.